ஜெய் சீதாராம் பகுதி 2. ஏற்கனவே கதையோட தொடர்ச்சியாக தான் அது. ஒரு ராம பக்தர் சிவனுக்கு தொண்டு செஞ்சு எப்படி ராமர்கிட்ட போய் ஐக்கியமான இருக்கிற கதை. இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி தொண்டெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டே வராரு. செஞ்சுக்கிட்டே வரும்போது ராமர் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போகிறது, சிவனுக்கு தொண்டு செய்கிறது எல்லாம் பண்ணி எல்லாம் இருந்துக்கிட்டு வர்றாரு. இவருடைய வழக்கம் என்னன்னா, இவர் இந்த ராமபக்தர் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் மரங்கள் எல்லாம் போய் ராமநாமம் எழுதுறது, நாமம் எழுதுறதுக்கு பேப்பரெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது, பேனாவெல்லாம் ரெடி கொண்டு கொடுக்கறது, பார்க்குற மரங்களுக்கெல்லாம் ராமநாமம் எழுதுறது, அந்த மரத்துக்கிட்ட போய் பேசுகிறது. நீ கவலைப்படாத, உன் மேலே ராமநாமம் எழுதிட்டேன், உன்னை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும், அவங்களுக்கு உன் மேலே ராமநாமம் எழுதியிருக்கிறதுனால உன்னை பார்த்ததுனால அவங்களுக்கு நல்லது நடந்துச்சா, இப்போ அதனால ஒரு புண்ணியம் வருதா, அந்த புண்ணியமும் உனக்கு கிடைக்கும், அதனால நீ உயர்ந்த பிறவி எடுவே, நீ உயர்ந்த பிறவி அடைஞ்சதுக்கப்புறம் நீ ராம கைங்கரியம் பண்ணணும், நீ பெரிய ராம கைங்கரியில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு அந்த ராமர்கிட்ட சொல்லி அந்த மரத்துக்கிட்ட போய் இந்த பக்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரான், பேசிக்கிட்டே இருப்பாரான். பார்க்குற மரத்துக்கிட்டே எல்லாம் எங்கெல்லாம் ஒரு நல்ல எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு மரத்துச்சுன்னா விட மாட்டான், போய் ராமநாமம் எழுதிட்டு வரான். எல்லாரையும் ராமநாமம் சொல்கிறது. இப்படியெல்லாம் விட்டுது. இவர் பேரே ராமராமான்னு மாறிவிது. இவர் ஒரு பேர் இருந்தாலும் அந்த பேரே ராமராமான்னு, இவர் பேரே ராமராமா, எங்கே ராமர் இல்லையா, ராமராமா இல்லையா அப்படின்னு இவர் என்ன சொல்லணும்னா, சின்ன குழந்தைகளுக்கு கூட அங்கேருந்து பள்ளிக்கூடத்துக்கிட்ட வரும்போது இங்கே என்ன எழுதியிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சீதாராம எழுதியிருக்கு. இதே மாதிரி டெய்லி அந்த பிள்ளையில ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாகுட்டி பார்த்தாலும் அந்த நாகுட்டியை ராமநாமம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணார். பூனைக்குட்டியை பார்த்தா பூனைக்குட்டியை ராமது. இந்த பிள்ளைங்கெல்லாம் எங்கேயாச்சும் பார்த்தா ராமராமா அப்படிங்கும். அப்போ அதில் ஒரு சந்தோஷம், நான் சாதிச்சிட்டேன், என் என்னோடய முயற்சி தோக்கலை, என் முயற்சி எங்கேயோ ஒன்று ஜெயிச்சிருக்கு அப்படின்னு இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியில் ராமர் பார்க்குறாரு. அப்புறம் இவருக்கு ஒரு ஆசை வருது, சரி என்ன பண்ணலாம், இன்னும் பெட்டராக ஏதாச்சும் ஒன்று பண்ணாமல் அப்படின்னோடனே இவர் ஒரு சிவனுக்கு ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டுவோம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. எங்கே, பஞ்சப்பரசி சிவர், ராமநாமத்தை தவிர விட்டு எதுவும் சொத்தே கிடையாது. ஒரு இவருக்கு பகவான் நிறையா இவரை சுற்றி நிறையா கொடுத்து வச்சுருந்தாலும் இவர் சொத்தாக நினைக்கிறது அந்த ராமநாமத்தை தவிர மீது எதுவும் சொத்தாக நினைக்கிறது. வீடு ஃபுல்லாக கத்தையாக வெறும் ராமநாமந்தான். ஆனால் பகவான் இவருக்கு நிறைய எல்லாத்தையும், இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தானே. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் காசு பணம் காரு பங்களா வீடு இதுதான் உண்மையான சொத்து வைக்கும். இதெல்லாம் இங்கேயே இருந்து இங்கேயும் இருக்க போகிறது. பகவான் அங்கே போகும்போது இதெல்லாம் கூட வரப்போகிறது. எதெல்லாம் கூட வரப்போகுது, நீங்கள் எழுதி வச்ச ராமநாமம், நீங்கள் சொல்லி வச்ச ராம மந்திரமும், இல்லை நீங்கள் எந்த தெய்வம், நீங்கள் செய்து வைத்த நல்ல விஷயங்கள், என்னென்னலாம் நற்காரியங்கள் செஞ்சு வச்சுக்கிறோ அதெல்லாம் ஒரு புறா இங்கெல்லாம் போய் மரம் நடுறது, செடி நடுறது, இதுலாம் ஆர்வம் கட்டுறது. ஏன் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சால் சிவனுக்கு பிடிக்கும் ரொம்ப. எல்லாத்துக்கும் போய் சோறு போடுறாரு, சோறு போட்டால் சிவனுக்கு பிடிக்கும். எல்லா இடத்துலையும் போய் மரங்கன்று நடுறாரு, மரங்கன்று நடுறா சிவனுக்கு பிடிக்கும். இதெல்லாம் ஏன் செய்கிறாரு, அப்போ சிவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போய் நிறைய செய்கிறாரு. ஏன் செய்கிறாரு அப்படின்னா, சிவனுக்கு பிடிச்சா சிவன் போய் அங்கே ராமர்கிட்ட போய் இவருக்காக ரெக்கமெண்டேஷன் பேச போவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இதெல்லாம் செய்கிறாரு. அப்புறம் ராமருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா சிவன் தான். இப்போ என்ன பண்ணலாம், அப்போ ஒரு சிவன் கோயில் ஒன்று கட்டுவோம் அப்படின்னு எங்கே கட்டுறாரு, வெளியில் இடம் இல்லை, சொத்து இல்லை, இவர் சொந்தமாக சம்பாதிச்சு இவருக்குன்னு சேர்த்து வச்சுட்டு எதுவுமே இல்லை, எதையும் சேர்த்தும் வச்சுக்கலை. அப்போ என்ன நினைக்கிறாரு, ஒரு நாயனார் வந்து மனசுக்குள்ளேயே ஒரு கோவில் கட்டினாராம். அது மாதிரி இவர் ஆசைப்படுறாரு. மனசுக்குள்ளேயே ஒரு ராமருடைய மனசை என்ன பண்ணுறாரு, ஒரு ராமர் வந்து நல்லா சந்தோஷமாக தங்கி பகவான் வந்து ஆராதனை பண்ணுறது ஒரு உள்ளத்தில் ஒரு கோயில் கட்டுறாரு. ஒரு அழகாக ஒரு குளம், அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு பாதை, அதில் ஒரு சிவன் கோயில், அந்த சிவன் அழகாக வடிவமைச்சு, அந்த குளத்துக்கு பக்கத்தில் வீடு, அந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்லேருந்தும் ராமபெருமான், சீதா பிராட்டி, பரதச்சத்திரன் எல்லாருமே வந்து அந்த சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது, விழுவத்தில் பூஜை பண்ணுறது, அங்கே உள்ள சுற்றி வயல்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதில்
சிவனுக்கு போய் ஒரு ராமர் ஆராதனை பண்ண மாதிரி ஒரு கோயில் ஒன்று கட்டி தான் உள்ளத்துக்குள்ளேயே அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கிறார். இப்படியெல்லாம் இருக்குது பண்ணி வச்சு அந்த கோயிலுக்கு என்ன பண்ணுறாரு, கும்பாபிஷேகத்துக்கு சிவன்கிட்ட சொல்கிறாரு, ஐயா உள்ளத்தில் ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கிறேன், கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணுன்னு. இப்போ என்ன பண்ணணும், கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் தான் பெரிய பெரிய ஆளெல்லாம் அழைக்கணும். போய் யார் அழைக்கணும், ராமரெல்லாம் நீங்கள் தான் அழைக்கணும். ஏன் அம்மா கோயிலை கட்டி வச்சுட்டேன், லிங்கத்தை பிரதேசம் பண்ணி வச்சாச்சு உங்கள் பேரில், இப்போ கோயில் கும்பாபிஷேகத்துக்கு யாரை போய் அழைக்கிறது, நீங்கள் தான் ராமர் சீதை பிராட்டி எல்லாரும் பரத ஜத்திகள் ஆச்சுன்னா அவங்களோட குடும்பத்தெல்லாம் நீங்கள் தான் போய் அழைக்கணும் அப்படின்னோடனே சிவன் பார்வதி எல்லாம் சே ஓஹோ அப்படின்னு. ஏன்னா இவரோட இதயம் ரொம்ப அழுக்கடைஞ்சி ரொம்ப அசுத்தமான பல பிரிவுகளாக இருந்ததுனால இப்போ சிவனை கொண்டு வச்சாச்சு. சிவனை கொண்டு வச்சதுக்கப்புறம் அந்த சிவனுக்கு சுற்றி உள்ள ஒரு குளம், அதில் மாட மாளிகைகள் எல்லாம் வீடெல்லாம் ராமருக்கு வீடெல்லாம் கட்டி வச்சுட்டாரு, தங்குறதுக்கு வசதிகளாட்டு. இப்போ ராம குடும்பத்தை கூப்பிட்றாரு. ராமர் குடும்பத்தை போய் கூப்பிட்டா வருவாங்களா அவங்களாம் எவ்வளோ உயர்ந்த ராஜாக்கள், எவ்வளோ சக்கரவர்த்திகள். ஆனால் சிவன்னா ரொம்ப எளிமையானவர், அவர் ரொம்ப பக்தியில் தொய்ந்தவர், ரொம்ப பாசத்தை கட்டுக்கிட்டவர், இறக்க குணம் உள்ளவர். அதனால் நேராக சிவன்ட்டு போய் பாதத்தை பிடிச்சிட்டார். ஐயா நீ தான் பார்த்து எப்படியாச்சும் மொத்த குடும்பத்தையும் கொண்டாந்து கும்பாபிஷேகத்துக்கு நீ தான் தண்ணி ஊற்றணும். நேராக அழைச்சிட்டு போகிறாரு. நேராக சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நேராக போய் ராமருக்கு கட்டையால் ராமபெருமான்கிட்ட சொல்கிறாரு, என் பக்தன் ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கிறான் சிவன் கோயில், அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நீ தான் தலைமை தாங்கி அந்த சிவன் லிங்கத்துக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ஆராதனைலாம் பண்ணணுன்னு ராமபெருமான்கிட்ட சொல்லி மொத்த ராம குடும்பமும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் போய் சிவன் பார்வதியெல்லாம் போய் தாம்பரத்தில் பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் சீதா பிராட்டி எல்லாம் வச்சு கூப்பிட்றாங்க. அவர் ராமபெருமான் நினைக்கிறார், ஆஹா பேஸ் அப்படி ஒரு சிவபக்தனா, அப்படி ஒரு சிவபக்தன் இருந்தால் நான் முக்கியமாக பார்த்தே ஆகணும். அடாடாடாடாடா உங்களுக்கு கோயில் உள்ளத்திலே கோயில் கட்டி, சரி கோயில் எங்கே இருக்குன்னு ராமபெருமான் இருக்கிற சீட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் அப்படின்னு பக்கத்தில் ஆஞ்சநேயன்ட்டு கேட்டுரு, அப்படி ஒரு கோயிலா, அங்கே எங்கே நீங்களே வந்து பொட்டு வச்சு எல்லாம் பூ இதெல்லாம் வச்சு சந்தனம் வச்சு அழைக்கிறீங்கன்னா அப்போ ரொம்ப விசேஷமான கோயிலாலாம் இருக்கும், அப்படி ஒரு கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு ஆஞ்சநேயர் வாலி அங்கே தான் சுக்ரீவன் எல்லாரும் ராம குடும்பமே வந்து கேட்குறோம், அவன் எங்கே எந்த இடத்துல உலகத்தில் எந்த இடத்துல. அவன் சிவன் என் பக்தன் உள்ளத்தில் ஒரு கோயில் கட்டியிருக்கான், அந்த உள்ளத்தில் அந்த கோயிலில் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும், மொத்த குடும்பமும் அவனுடைய உள்ளத்தில் போய் நீங்கள் உட்காரணும். ராமருக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. அடாடாடாடாடா இப்படி ஒரு பக்தன் இருக்கிறானா, உங்களுக்கு சிவனுக்கு இவ்வளோ ஒரு அருமையான பக்தன், அப்படி ஒரு பக்தனை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக உள்ள யார் எங்கே அப்படின்னோடனே சரி அந்த பக்தனுடைய கதையெல்லாம் சொல்லுங்கள், அவனுடைய இதெல்லாம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு ராமபெருமான் எல்லாம் மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்றாங்க. ராமபெருமான் சொல்கிறார், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சிவபக்தனை பற்றி நம்ம பேச போகிறோம், சிவனே நம்ம இதுக்கு வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார், அவனை பற்றி கதையை வந்து நிறைய நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அப்படி ஒரு பக்தனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சிவனை எல்லாம் வீட்டில் போக ஒரு குடும்பமாக எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம், அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட பக்தர் அவங்களோட சிஷியர்கள் எல்லாம் பேசிக்குவாங்களே உனக்கு இப்படி ஒரு பக்தர் அப்படின்னு அப்படின்னோடனே இப்போ எல்லாம் ஆஞ்சநேயர் எல்லாம் குடும்பம் உட்காந்துக்கு அங்கு தான் எல்லாம் ராம குடும்பமே அங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க, மொத்த குடும்பமும் இருக்குது. இங்கே பார்த்தா சிவகுடும்பமும் இங்கே மொத்தமாக இங்கே வந்துருக்கு, சிவகுடும்பம் மொத்த குடும்பமும் இங்கே வந்துருக்கு. இந்த ராம பக்தனுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, அங்கே ராமபெருமானுக்கு சிவபெருமானுடைய பக்தனுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ராமபக்தனுக்காக தான் இந்த சிவபெருமானும் எல்லாம் பார்வதி எல்லாம் அங்கே போய் எல்லாம் மொத்த குடும்பம் இருக்குது, நந்திகேசிலேருந்து எல்லாருக்கும் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஜெய குடும்பமே ஒரு குதுக்கெல்லாம் சந்தோஷம், அடாடாடாடாடாடா எவ்வளோ பெரியது அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஓஹோ இப்படியா கதை அப்படின்ட்டு பகவான் மேலே தேவாதி தேவர்கள்லாம் பார்க்குறாங்க, அடாடாடாடா இங்கே பெரிய கூட்டமே எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்னு ராமன் கேட்குறாரு, அப்படி ஒரு பக்தனை இருக்கிறாரா, யார் இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறார், அவனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஜெய் சீதாராம்.